ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி கூகுள் ஷீட்ஸில் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள நாம் போகலாம். இப்போ நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். இப்போ நம்ம கூகுள் ஷீட்ஸ் உள்ளே இருக்கும்போது இங்கே ஃபைல்ஸ் போய் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் இங்கே உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லாட்டி மை ட்ரைவுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ட்ரைவோட வியூ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். அதில் நான் ஷீட்ஸ்குள்ளே போயிட்டு வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இ போட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இ ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு ட்ரைவ்லையுமே இந்த அப்டேட் வந்து நடக்கும். இப்போ நான் என் மை ட்ரைவுக்குள்ளே போனோன்னா இங்கே ஷீட்ஸ் உள்ள நான் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் 2 இ இருந்த இடத்துல இப்போ ஒரு இ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே பண்ணுற எல்லா ஒர்க்குமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரியல் டைமாகவே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் லேப்டாப்பில் எடிட் பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபோனில் வந்து நான் கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன்னா நான் லேப்டாப்பில் எடிட் பண்ண என் ஃபோனில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கூகுள் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரியல் டைமாகவே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஷீட்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் அதில் வந்து செல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து செல் தான். ஸோ இந்த ஏல வந்து இங்கே இருக்கிற அந்த ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைதர்ன்றது ஒரு செல்லில் தான் உக்காந்துங்குது. இந்த ABCDEFG இது எல்லாமே வந்து காலம்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாத்தையும் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலமும் இந்த ரோஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்து ஒரு செல். நீங்கள் ஒரு செல்லை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ண கண்டென்ட்டை வந்து எடிட் பண்ணணும், இந்த ABCDன்றதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல் வந்து எடிட் ஆயிரும். இப்போ இந்த எடிட் பண்ண செல்லில் வந்து நீங்கள் உள்ளே ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும். அதாவது 1 2 3 4க்கு அப்புறமா நான் 5 6 7 8 9 10 அப்படி ஆட் பண்ணணுன்னா அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லுக்குள்ளே எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் 4 5 6 7 8 9 10 ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஒரு செல்லு நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு செல்லும் சேஞ்ச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே C2 அப்படின்னு ஒரு செல்லை நான் இருக்கிறேன். இந்த C2ன்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். இதை வந்து அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு செல்லுமே சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இதோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இந்த செல்லில் தான் இருக்கிறோம் நம்ம பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற இந்த அட்ரஸில் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த செல்லுக்கு வந்து ஒரு அட்ரஸ். இப்போ நம்ம மல்டிபிள் காலம்ஸ் ஆர் மல்டிபிள் ரோஸை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த காலம் செலக்ட் பண்ணுமோ அந்தந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த காலம் வேணுமோ அந்தந்த காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை கண்டினியூஸாக வந்து நான் காலம்ஸ் செலக்ட் பண்ணோம், இது காலம்ஸ்க்கும் சரி ரோஸ்க்கும் சரி இப்படி தான் பண்ணோம். கண்டினியூஸாக செலக்ட் பண்ணோன்னா எந்த ரோ ஆர் எந்த காலத்துலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு எது வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அந்த காலமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த காலம் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கட்டு, காப்பி, பேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் காப்பி கொடுத்துட்டு இங்கே ஹெச்சில் வச்சு பேஸ்ட் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ Ctrl+Z கொடுத்தனா அண்டு, Ctrl+V கொடுத்தா பேஸ்ட், Ctrl+C கொடுத்தா காப்பி. ஸோ இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ், இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் வந்து வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கட், காப்பி, பேஸ்ட் எல்லா ஷார்ட்கட்ஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல விசிபிளாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் 5 columns to left இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த காலம்லாம் நான் டிலீட் பண்ணுறதுனா கூட டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலத்தோட சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அதாவது இதோட வித்து இந்த இந்த வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இந்த வித்தில் இருக்குன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு இது மட்டும் செலக்ட் ஆகும். பட் நான் இப்போ ஒரு ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ரேஞ்சுமே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ராக் பண்ணேன்னா மொத்த காலத்துக்குமே தான் வந்து வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ரோஸ். இப்போ நான் 3 to 6 இருக்கிற ரோஸோட வித்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிக்சல்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டிஃபால்ட்டாக 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 13 கொடுத்து என்ட்ரு தந்தேன்னா எனக்கு 30 பிக்சல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.